பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்க கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். கள விவரங்களை பதிவு பண்ணலாம். சதாசிவம். நிச்சயமாக வணக்கம். அதாவது வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெண்கள் தொடர்பாகவும் வைணவ சைனவ மதத்தின் தொடர்பாகவும் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார். இந்த கருத்து மூலம் அதிமுக உட்பட அனைத்து எதிர்கட்சிகளும் மற்றும் பெண்கள் அமைப்பினால் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றன. இந்த சூழலில் அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மூத்த தலைவருமான முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆர்ப்பாட்டமானது கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இந்த பேருந்து நிலையத்தில் அவர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர் உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று பெண்கள் குறித்து தவறாக பேசிய, சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இந்த குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசியது என்னவென்று பார்த்தோம்னால், அதாவது 2020 ஆட்சி அமையும், புரட்சி தலைவி ஜெயலலிதா நல்லாட்சியில் இந்த ஆட்சி அமையும் எனவும், அதே போன்று இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அமைச்சரின் பேச்சால் திமுக அரசு தற்போது தள்ளாடி கொண்டிருக்கிறது. இதனால வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இது போன்று பேசக்கூடிய அமைச்சர்கள் மீது பெண்கள் டெபாசிட் இழக்கும் வகையில் பதிலடி கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து ஒரு முறை மட்டுமே எதிர்க்கட்சி தலைவர் என்று குறிப்பிட்டு மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லினார். தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களின் திட்டங்களை குறித்து சட்டமன்றத்தில் குரல் எழுப்பேன் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சதாசிவம்.